Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம அரிசி ஊற வச்சுக்கணும். நான் இன்னைக்கு வந்து 1.5 கப் பாஸ்மதி ரைஸ் வந்து எடுத்துர்க்கேன். இத வந்து தண்ணி ஊத்தி ஒரு 1 hour நல்லா ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணி வெச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இதுக்கு நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதுல வந்து ஒரு 10 பல் போல பூண்டு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு துண்டு இஞ்சி பொடியா கட் பண்ணது. நெக்ஸ்ட் 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கையளவு புதினா எடுத்துக்கோங்க. அப்புறம் கொத்தமல்லி தழை. 2 பத்த தேங்காய் வந்து நல்லா குட்டி குட்டியா கட் பண்ணி வெச்சுக்கோங்க. தேங்காய் எதுக்கு ஆட் பண்றோம்னா கொஞ்சம் திக்னஸ்க்காக தான். 1 ஸ்பூன் சோம்பு. இதுல நீங்க முந்திரி கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இதுல லைட்டா தண்ணி ஊத்தி அரைச்சி பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பிரஷர் குக்கர் வெச்சுக்கோங்க. அதுல வந்து 2 டேபிள்ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 2 பிரிஞ்சி இலை, ஒரு துண்டு பட்டை, ஒரு அன்னாச்சி பூ, 4 லவங்கம், 2 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து 2 பெரிய வெங்காயம் வந்து நான் நீள நீளமா கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து வெங்காயம் வந்து பாதி குக் ஆனதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச அந்த மசாலா பேஸ்ட்டை வந்து இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மிக்ஸி ஜாரில் தண்ணி ஊற்றி அதையும் வந்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ மசாலாலாம் வந்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ மசாலாலாம் பார்த்தீங்கன்னா நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ வந்து நான் 2 தக்காளி வந்து மீடியம் சைஸ் தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் குட்டி குட்டியாக. இப்போ அதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா, தேவைக்கேற்ற உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. பிரியாணி மசாலா வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் கையளவு புதினா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 1/4 கப் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கலரி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம். நான் மஷ்ரூம் வந்து 250 கிராம் மஷ்ரூம் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. சுடு தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கலரி விட்டுக்கோங்க மஷ்ரூம் சேர்த்ததுக்கப்புறம். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் வந்து 1.5 கப் அரிசி எடுத்திருக்கேன், பாஸ்மதி அரிசி. அதுக்கு வந்து நம்ம 1 கப் பாஸ்மதி அரிசிக்கு பார்த்தீங்கன்னா 1.5 கப் தண்ணி ஆட் பண்ணோம். தண்ணி ஆட் பண்ணியாச்சு. ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்ச பாஸ்மதி அரிசியை வந்து உள்ளே சேர்த்துடலாம். இப்போ நல்லா கலரி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம இதை வந்து ப்ரெஷர் குக் பண்ணிடலாம். இப்போ குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். இது வந்து ஒரு விசில் வரட்டும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள் ப்ரெஷர்லாம் போயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக நம்மளுக்கு மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி கூட. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள் மஷ்ரூமும் ரைஸும் எவ்வளோ சூப்பராக குக் ஆகிருக்குன்னு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கமெண்ட் என்னோட கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். என்னோடய ரெசிபி பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.